இந்திய மம்மிக்கள் பற்றிலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மம்மி அப்படின்னாலே நம்ம மனசுல எகிப்து பிரமிடு தான் ஞாபகம் வரும். அங்க இருக்கக்கூடிய புராதன மம்மிகள். ஆனா இந்தியாவிலையும் மம்மி இருக்குன்றது நிறைய பேருக்கு ஆச்சரியமான தகவலா தான் இருக்கும். இந்தியால காணப்படக்கூடிய மம்மிகள் எகிப்திய மம்மி மாதிரி செயற்கையா உருவாக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, இயற்கையா பாதுகாக்கப்பட்டவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஒரே இயற்கை மம்மி சங்கா டென்சன். இந்தியால இமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஸ்பிதி பள்ளத்தாக்குல கியூ அப்படின்ற சிறிய கிராமத்துல இருக்கக்கூடிய 500 ஆண்டுகள் பழமையான மம்மி ஒண்ணு இருக்கு. இது சங்கா டென்சின் அப்படின்ற பௌத்த துறவியுடைய மம்மி. இது 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அப்படின்றத குறிப்பிடுது. இந்த மம்மி எகிப்திய மம்மிகளை மாதிரி ரசாயனங்கள் மூலமா பாதுகாக்கப்பட்டது கிடையாது, மாறா இயற்கையா பாதுகாக்கப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல சங்கா டென்சின் தன்னுடைய கிராமத்தை தேல் தொல்லையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக செகுசிஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய மம்மிஃபிகேஷன் முறையை பயன்படுத்தி உள்ளூர் புராணங்கள் கூறுற மாதிரி தன்னைத்தானே அவர் மம்மியா மாத்திருக்காரு. இந்த முறையில துறவிகள் பல ஆண்டு உணவை குறைச்சு உடலை உலர வச்சுக்கிட்டே வருவாங்க. லைட்டா உணவு மட்டும் சாப்பிடுவாங்க, தியானத்துல ஆழ்ந்துருவாங்க. இதன் விளைவா என்ன ஆகும்னா உடல் இயற்கையாவே பாதுகாக்கப்படுது. இந்த மம்மி 1975ஆம் ஆண்டு பூகம்பத்துல ஸ்தூபி சேதமடைஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது ஒரு கண்ணாடி பெட்டியில பாதுகாக்கப்பட்டு உள்ளூர் மக்களால காட்சி அளிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. கேல்கட்டால எகிப்திய மம்மி ஒண்ணு இருக்கு. இந்தியாவுல அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக பழமையான அருங்காட்சியகங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய கேல்கட்டா இந்தியாவுடைய மியூசியத்துல 4000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய மம்மி இருக்கு. இது 1834ஆம் ஆண்டு ஆங்கிலேய அதிகாரி லெப்டினன்ட் ஈசி ஆர்க்ஃபோல்ட்னால ஆசியாடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்காலுக்கு பரிசா வழங்கப்பட்டது. இந்த மம்மி எகிப்துடைய கௌர்வா அப்படின்ற அரச புத்திரனுடைய கல்லறையில இருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த மம்மி இளம் பெண்ணோடதுனோ, இது மூளையின் ஒரு பகுதியில காணாம போயிருக்கணும். இது எகிப்திய மம்மிஃபிகேஷன் முறையில மூளை அகற்றும் பழக்கத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்லுது. இந்த மம்மி கார்டோனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்ரஸ் அதே மாதிரி லினன் அடுக்குகள்னால ஆன உரையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த மம்மியை பாதுகாக்க அருங்காட்சியகம் 35% 55% ஈரப்பதத்தையும் 50 லக்ஸ் ஒளியையும் பயன்படுத்துறாங்க. அடுத்ததா ஹைதராபாத்துடைய இளவரசி நைஷு உடைய மம்மி. ஹைதராபாத்தின் தெலுங்கானா மாநிலத்துல அருங்காட்சியகத்துல இன்னொரு குறிப்பிடத்தக்க எகிப்திய மம்மி இருக்கு. இது இளவரசி நைஷு அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது பாரோவுடைய மகள் மம்மி அப்படின்னு சொல்லப்படுது. 1920ஆம் ஆண்டு நிஜாமின் மகளான நாசிர் நவாஸ் ஜங் இது 1000 ஸ்டெர்லிங் பவுண்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் நிஜாமுக்கு பரிசா வழங்கியிருக்காரு. ஆரம்பத்துல இளவரசி 18 வயதுல இறந்தவங்கன்னு நம்பப்படுது. ஆனா சமீபத்திய ஆய்வுகள் அவங்க 24 வயசுல இறந்தவங்கன்னு சொல்லுது. ஆச்சரியமா இந்த மம்மியுடைய மூளை சில பகுதிகள் இன்னமுமே அதுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த மம்மி டிஃப்ரெண்ட் மட்டும் இல்லாம ஸ்பெஷலான மம்மியும் கூட. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எகிப்திய மம்மிகள். இந்தியால மொத்தம் 6 எகிப்திய மம்மி இருக்கு. அவை வரிசையா அருங்காட்சியகங்கள்ல காணப்படுது. ஜெய்ப்பூர் ஆல்ஃபிரட் ஹால் அருங்காட்சியகம், அடுத்தது வதோதாரா பரோடா அருங்காட்சியகம், பிக்சர் கேலரி. அடுத்து இந்த மம்மி 1895ல சயோஜ்ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொய்க்வாட் 3ஆல நியூயார்க் அருங்காட்சியகத்துல இருந்து வாங்கப்பட்டது. ஆரம்பத்துல பெண்ணுடைய மம்மி அப்படின்னு நம்பப்பட்டது இது. அதுக்கப்புறம் ஆணின் மம்மின்னு அறியப்பட்டிருக்கு. லக்னோ மாநில அருங்காட்சியகம் 3000 ஆண்டுகள் பழமையான 13 வயது பெண்ணுடைய மம்மி முர்டா அஜயாஃப். அதே மாதிரி இந்த புனை பெயரை கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம் தனக்குன்னு ஒரு சிறப்பு பெயரை வச்சிருக்குன்னு சொல்லலாம். மும்பை சக்கரபதி அதே மாதிரி சிவாஜி மகாராஜ் வஸ்து சங்கராலயா 20 ஆண்டுகள் பழமையான மம்மி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல சேகரிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். சோ இந்த மம்மிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.